பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 26 அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 26, லுஹா தொழுகையின் அவசியம். ஓகேவா? மற்றவங்க நோட் இல்லாதவங்க கவனிங்க. இது பயான் மாதிரி தான் இருக்கு, இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் கிடையாது, எல்லாமே ஒவ்வொரு ஹதீஸ். எதுக்காக இப்படி இன்னைக்கு இப்படி நசீகத்தை பயானா வச்சிருக்கோம் அப்படின்னா, முக்கியமான தொழுகைய நசீகத்தா வந்திருக்கு. லுஹா தொழுகையுடைய சிறப்பு, தஹஜ்ஜுடைய தொழுகையின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்கள் வந்ததுனால எல்லாருக்குமே பயனாகுமே, பயன் அடைஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லுஹா தொழுகையின் அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் என்று கூறிய பின், ஒவ்வொரு முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் தர்மமாகும், ஒவ்வொரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தர்மமாகும், ஒவ்வொரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் தர்மமாகும், ஒவ்வொரு முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் தர்மமாகும், நல்லதை ஏவுவதும் தர்மமே, தீயதை தடுப்பதும் தர்மமே. இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத் தொழுவது ஒவ்வொரு மூட்டிற்கும் சதகா செய்த நன்மையை கொடுத்துவிடும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லுஹா தொழுகையின் சிறப்பை குறித்தும் லுஹா தொழுகையுடைய அவசியத்தை குறித்தும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. சுப்ஹானல்லாஹ். தொழுகைகள் பலவிதம் உண்டு. 25 தொழுகைகள் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 25 வகையான தொழுகைகள். நம்ம ஃபிக்ஹ் கிளாஸ் நடத்தும் போது, அல்லமா கிளாஸ்க்கு முன்னாடி 25 வகையான தொழுகைகளுடைய பெயர்களை நம்ம படிச்சிருக்கோம். சுன்னத்து, நஃபில், முஸ்தஹபான தொழுகைகள், அதே போல வாஜிபான தொழுகைகள், தராவி தொழுகை, ஜனாசா தொழுகை, மலை தொழுகை, அச்ச தொழுகை, எத்தனை விதமான தொழுகைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறதோ அத்துணை தொழுகையுடைய பெயர்களை நம்ம படிச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒன்றுதான் துஹா தொழுகை. இந்த துஹா தொழுகை ஏன் தொழுகணும், இந்த துஹா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். முதல்ல துஹா என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? முற்பகல். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல வதுஹா, முற்பகல் மீது சத்தியமாக அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தின் தொழுகை. இந்த தொழுகையை நம்ம பாயிண்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 6-7 பாயிண்ட் நான் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, லுஹாவுடைய அர்த்தம் முற்பகல் என்பதற்கான அர்த்தம். ரெண்டாவது, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முற்பகல் நேரத்தில் சத்தியம் செய்திருக்கிறான். இரண்டாவது என்ன? முற்பகல் நேரத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். மூன்றாவது, ஒவ்வொரு தொழுகையுடைய இடைப்பட்ட காலம் வித்தியாசப்படும். இப்ப உதாரணமாக ஃபஜ்ரிலிருந்து லுஹருடைய நேரம் ரொம்ப நீண்ட நேரம். ஆனா லுஹர்ல இருந்து அசர் பாருங்க குறுகிய நேரம். அசர்ல இருந்து மகரிப் ரொம்ப குறுகிய நேரம். மகரிப்ல இருந்து இஷா அதுவும் குறுகிய நேரம் தான். மறுபடியும் இஷாவுல இருந்து ஃபஜ்ர் எடுத்துக்கோங்க, நீண்ட நேரம். அப்ப 2 நேரங்கள் மட்டும்தான் நீண்ட நேரமாக இருக்குது. அந்த நீண்ட நேரத்தில் மனிதர்கள் இறைவனை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் ஃபஜ்ர்ல இருந்து லுஹருக்கு இடையில துஹாவை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? ஃபஜ்ர்ல இருந்து லுஹருக்கு இடையில துஹா என்கின்ற தொழுகையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். இது மூன்றாவது விஷயம். சுப்ஹானல்லாஹ். அதே போல 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 வசியத் செய்றாங்க. வசியத்னா என்னது? வசியத்னா பாத்தீங்கன்னா மரண சாசனம் ஒரு இது இருக்கு. வசியத் என்பது ஒரு முக்கியமான கட்டாய பதிவு. அதுக்கு தமிழாக்கம் பண்ணனா கட்டாய பதிவு. என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 விஷயத்தை கடைபிடிங்க, நான் வசியத் செய்றேன். ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள். கண்டிப்பா அல்லாஹ்வுக்காக இந்த ரெக்கார்டை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். நேரம் செலவழிச்சு கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் குறிப்பு எடுக்க முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க கவனிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எழுத முடியலன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் போஸ்ட் பண்ணிடுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல வித்திரை நீங்க கடைசியாக்கிக்கோங்க. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வசியத் செய்றாங்க, மாதம் 3 நோன்புகள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. 3 நோன்புகள் வைத்துக் கொள்ளுங்கள். நடு நோன்பு சொல்றோம் இல்லையா? 13 பிறை, 13, 14, 15. அதே போல 3வது விஷயம் இதோ நம்ம படித்துக் கொண்டிருக்கக்கூடிய லுஹா தொழுகை. தினம்தோறும் லுஹாவுடைய தொழுகையை நியமமாக தொழுது கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நிறைய சுன்னத்துகள் நம்ம நிறைய மறக்கிறோம். அதுவும் முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி செய்யக்கூடிய சுன்னத்துகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது 4வது விஷயம். 5வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த லுஹா தொழுகையை தொழுதா என்ன நன்மை, அது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஹதீஸ்ல அதுதான் வருது. காலையில எழுந்த உடனே ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம என்ன செய்யணுமா?
சதகா செய்யணும். அப்பதான் சஹாபாக்கள், இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதரே சதகா செய்யற அளவுக்கு எங்க இடத்துல வசதி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஹா தொழுகையை பற்றி சொல்றாங்க. ஒவ்வொரு மூட்டுக்கு நீங்க சதகா செய்யணும்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அதே போல இதுல என்ன சொல்லியிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அதை விட சிறந்தது என்ன தெரியுமா, துஹாவுடைய பகல் நேரத்துல துஹாவுடைய 2 ரக்காய் தொழுவது ஒவ்வொரு மூட்டுக்கான சதகா செய்த நன்மை அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம், ஏன் மூட்டு அப்படிங்கிற அந்த ஜாயிண்டிங் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது ஒரு விஷயம். ஏன் சதக்காங்கிற தர்மத்தை சொல்றாங்க? இப்போ உதாரணமாக நன்மை, அதாவது தொழுகையுடைய நன்மை கிடைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொர்க்கத்தில் அப்படின்ட்டு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே. ஏன் சதக்காவையும் நம்மளுடைய என்னது உறுப்புகளின் மூட்டுகளையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சுப்ஹானல்லாஹ், மூட்டுகளை குறித்து நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா மனித உறுப்புகள்ல 360 ஜாயின்ஸை நமக்கு படைச்சு வச்சிருக்கிறான். 360 மூட்டுகள்ல 360 மூட்டுக்களை படைச்சு வச்சிருக்கான். இந்த 360லையுமே 3 வகையாக நம்முடைய மூட்டுக்கள் பிரியுது. மூட்டுக்கள்னா என்னது, எங்கெங்கெல்லாம் மடக்கி விரிகிறதோ, எங்கெல்லாம் நம்ம மனிதனுடைய அசைவுகள் தேவைப்படுதோ அது எல்லாமே அந்த ஜாயிண்டிங்ல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல 3 வகையாக இந்த மூட்டுக்கள் பிரியுது. ஒன்று அசையாத மூட்டுக்கள். எக்ஸாம்பிள பார்த்தா தலையில இருக்கக்கூடிய மூட்டு, இது அசையாது. இதுக்குள்ள 22 ஜாயின்ஸ் இருக்கா. சுப்ஹானல்லாஹ், நீங்க படிச்சு பாருங்க, கூகுள்ல எடுத்து நம்ம படிச்ச எல்லா விஷயங்களும் வருது. 22 மூட்டுக்கள் தலையில மட்டும், மண்டை ஓட்டுல மட்டும் இருக்குது. அது அசையவே அசையாது. சுப்ஹானல்லாஹ். ஆமா, ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ் பேரு, அதுக்கு பேரு ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ். அப்படியே என்ன செய்யும், அப்படியே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்லைடி மூவபிள் மோட்ஸ் அப்படின்னு வருது. அதாவது என்னன்னா லேசா அசையக்கூடிய ஜாயின்ட்ஸுகள், லேசா அசையும். உதாரணமாக பாத்தீங்கன்னா நம்முடைய முதுகுல இருக்கக்கூடிய முதுகான் தண்டு, அதிகமா அதுக்கு அசைவுகள் தேவையில்லை. இப்படி உட்கார்ந்தோம்னா உட்கார்ந்து இருக்கலாம், குனிஞ்சோம்னா எப்பயாவது தான் தேவைப்படும். இது 2வது வகை. 3வது வகை பாத்தீங்கன்னா ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஃப்ரீயா, அதாவது எப்பயுமே அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற, கை கால் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். இந்த கையில மட்டும் எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்கு தெரியுமா? 52 ஜாயின்ட்ஸ் இருக்கும். இந்த கை விரல்கள் ஒவ்வொரு விரல்களுடைய மடக்குகள், இந்த என்னது மணிக்கட்டு, இந்த முழங்கை, இந்த ஷோல்டர், இதுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை எலும்புகள். அல்லாஹ் அக்பர். ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது, மூட்டு விலகிருச்சுன்னு சொன்னாலே ஒரு பயம் வரும். ஐயோ அம்மா, வேதனை தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அதே போல இந்த ஒவ்வொரு ஜாயிண்டுடைய மூட்டுக்கும் ஒரு சுரக்கும், அதுக்கு பேர் தான் மஜ்ஜை. அது இருந்தாதான் என்ன செய்யும், அந்த மூட்டு வேலை செய்யும். என்னன்னா இப்ப ஆயில் போடுற மாதிரி, மிஷினுக்கு நம்ம எப்படி ஆயில் போடுறோம், ஆயில் போட்டாதான் அது என்ன செய்யும், கரெக்டான முறையில சொல்லும். அது போல ஒவ்வொரு மூட்டுக்குமே அந்த மஜ்ஜை என்ன செய்யும், சுரந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த மூட்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அதுக்குதான் ஆர்த்தோ டாக்டர்ஸ் படிக்கிறாங்களே என்ன, ஆமா, எலும்பு முறிவு நிபுணர் அப்படின்ட்டு படிப்பாங்க. ஆமா, கால்வலி உள்ளவங்களுக்கு எல்லாம் நமக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. மடக்க முடியாது, மடக்குனா நீட்ட முடியாது, நின்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இல்ல அதுக்கு தஸ்பீஹ் செய்யறதை விட, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மூட்டு விலகிருச்சு இல்ல வேற ஏதாவது நமக்கு செயலிழந்து போச்சுன்னா எவ்வளவு காசு செலவு பண்றோம். அந்த காசை செலவு பண்ணாம உங்களுடைய மூட்டை பாதுகாக்கணுமா, துஹா தொழுகுங்க. துஹா தொழுகுங்க, அதுதான் உண்மை. உண்மைக்கு அதுதான். துஹா தொழுவதின் மூலம் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறான். ஒவ்வொரு மூட்டுக்கும் சதகா செய்த நன்மையை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடனே ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் சதகா செய்யும் விதமாக லுஹாவுடைய 2 ரக்காயத்துகள் நீங்கள் தொழுகுங்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. அதே போல லுஹாவுடைய தொழுகையுடைய வகைகள் பார்த்தோம்னா 2 ரக்காய் தொழுகலாம், குறைந்தது 2 ரக்காய், அதிகப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் 8 ரக்காய் தொழுதிருக்கதாக சொல்லப்படுது. ஆனால் குறைவாக செய்தாலும் நிறைவா செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான வரவேற்புகள் உண்டு இன்ஷா அல்லாஹ். அதனால லுஹா தொழுகையை பேணுதலாக இன்ஷா அல்லாஹ் தொழுது கொள்ள வேண்டும். அதே போல மறுமையில லுஹா தொழுதவர்களுக்கு தனி வாசல் உண்டு. அதே போல ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்படி லுஹாவுடைய சிறப்புகள், லுஹா தொழுகையின் சிறப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. லுஹாவுடைய தொழுகையின் டைம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்ந்த உடனே லுஹாவுடைய நேரம் ஸ்டார்டிங் ஆயிரும். புரியுதுங்களா? லுஹாவுடைய நேரம் ஸ்டார்டிங் ஆயிரும். அதே போல சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்ன வரைக்கும் லுஹா டைம் இருக்கு.
இது ஒண்ணு. ஸ்டார்டிங் எண்டிங் நான் சொல்லிட்டேன். இதுல சிறந்த நேரம் என்ன நபிசராஜ் அவங்க சொல்றாங்க, இதுல சிறந்த நேரம் என்னவென்றால், ஒரு ஒட்டக குட்டி சூரியனின் வெப்பம் பூமி தாங்கி அந்த பூமியுடைய உஷ்ணம் வெளியில வரும் பொழுது ஒட்டக குட்டி துள்ளி எழுமா. அந்த துள்ளி எழும் நேரத்தில் தொழுவதுதான் லுஹாவுடைய சிறந்த நேரம். அப்படின்னா 7 மணிக்கு கிடையாது, 8 மணிக்கு கிடையாது, 9 மணிக்கு, ஒரு 10 மணி, ஒரு 11 மணி ஷார்ப்பா சூப்பரான சூடான நேரம். அந்த பூமி சூடாகி அந்த ஒட்டக குட்டிகள் என்ன செய்யுமா, அப்படியே துள்ளி எழக்கூடிய அந்த நேரத்தில் தொழுவதுதான் லுஹாவுடைய சிறந்த நேரம்னு சொல்றாங்களே தவிர, நீங்க ஸ்டார்டிங் எண்டி வரைக்கும் அந்த டைம் இருக்கு, அதுல நம்ம எப்ப வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம் அப்படிங்கறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனத்துல எடுத்துக்கிறோம். அதுல வந்ததுதான் லுஹாவுடைய ஸ்டார்டிங்ல தொழக்கூடிய இஷ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுகை. சில அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க அவாபின் தொழுகையும் அந்த நேரத்தில் தொழப்படுது அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆக மொத்தம் லுஹா தொழுகை தான் சிறந்த தொழுகை. அதை மட்டும் நல்ல முறையில் என்ன செய்யலாம், சுன்னத்தான முறைகளை கடைபிடித்துக் கொள்ளலாம். லுஹாவுடைய எப்படி நியத்து வைக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். லுஹா சுன்னத் 2 ரக்காயத்தை நியத்து வைக்கணும் அப்படிங்கறத இல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நமக்கு சுன்னத்தை தான் இது வலியுறுத்திருக்காங்க. அப்படிங்களா? சரி, ஓகே, சுன்னத்து இன்ஷா அல்லாஹ். சரியா, சுன்னத்து இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சுக்கிறோம். சரியா, ஒன்றும் இல்லை, நஃபில் தொழுதாலுமே அது உபரியான வணக்கங்கள். சுன்னத்து நஃபில் ஒரே கேட்டகரியில தான் வரும், இதெல்லாம் தவறெல்லாம் கிடையாது. சரிங்களா, கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நேரம், அதனுடைய நியத், அதே போல எத்தனை ரக்காய் தொழுகணும், அதே போல எப்படி தொழுகை முறை சாதாரணமாக தொழக்கூடிய தொழுகை முறை போலத்தான் இருக்கும். அப்ப இந்த நசீகத்துடைய சுருக்கமான விரிவாக்கம் இதுதான்.